கனிம கல்குவாரி மட்டும் தான் ஆய்வு பண்ணிருக்கீங்க. மணல் குவாரியில் முன்னாடி நடந்தது நிறைய முறைகேடு நடந்தது குற்றச்சாட்டு இருக்கு. அதெல்லாம் ஆய்வு பண்ணிருக்கீங்க. எல்லாமே எல்லாம் இது கனிம வளத்துறை சம்பந்தமாக எல்லாத்தையுமே ஆய்வு செஞ்சு தான் இப்போ கனிம வளத்துறை அந்த கனிம வளத்துறையை தடுக்கிறதுக்கான அனைத்து முயற்சிகளும் தமிழக அரசு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் ஒவ்வொரு நாளும் அதுக்கான முயற்சி தான் ஈடுபடுது. இப்ப கிராவல் மண் அள்ளியிருக்காங்க சார். பல்வேறு இடங்கள்ல விவசாயிகளுக்கு தண்ணி வரத்து வராமையே அந்த கிராவல் மண் நல்ல இடம் பள்ளமா இருந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அது சம்பந்தத்துறையான அதிகாரிகள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுப்பீங்களா? அதுக்கு ஏதாவது வழிவகை செய்வீங்களா? இந்த தகவல் வரும்போதுதான் உடனடியாக அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மூலமாக அந்த இடத்த ஆய்வு செஞ்சு, இப்போது முன்னாடிலாம் ஒரு கிராவல் அல்றதுக்கு முன்னாடி அந்த இடத்த சர்வே பண்ணுறது, அதாவது ட்ரோன் சர்வே அதெல்லாம் முன்னாடி கிடையாது. இப்போது எப்படி சொல்லியிருக்கோம்னா, அது அல்றதுக்கு முன்னாடி ட்ரோன் சர்வே பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அழுனதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறமும் ட்ரோன் சர்வே பண்ணுங்கிறது நம்ம மாண்பு முதலமைச்சர் சொல்லி அப்போ தான் சரியான அளவு அள்ளியிருக்காங்களா இல்லை அதிகமாக அள்ளியிருக்காங்கிறது. கட்டுமான நிறுவனங்களுக்கு குவாரி அனுமதி இல்லாதனால மணல் டிமாண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு இருக்குது. அப்படி ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவங்கள்ட்ட அசோசியேஷன்லாம் நம்ம பேசிட்டு தானே இருக்கோம். எல்லாம் சரியாக தான் போயிடுச்சு. கட்டுமானம் பண்ணுறதுக்கு மணலே கிடைக்கல, அதனால் அதிகமான விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. அது இல்லீகலாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னீங்க, அது முன்னாள் அமைச்சருக்கு சொல்லப்பட்ட ஸ்டோரியா? மக்களுக்கு சொல்லப்பட்டது இல்ல, எல்லா இடத்துலயும் ஸ்டோரி சொல்லுவீங்க. ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். இல்ல அவர் அமைச்சர் ஒரு ஓட்டு வித்தியாசத்துல சொன்னது மாதிரி இருந்தது, அதனால மக்களுக்கான ஒரு அரசர் எப்படி அந்த இல்ல பல்வேறு ஸ்டோரி இருக்கும்போது அந்த ஒரு 99 காசு பிளஸ் ஒரு காசு சொன்னதுனால அது என்னன்னு கேட்கலாம் சார். வேற ஒன்றும் இல்லை, நான் யோசிக்கவே இல்லைங்க. தனி மாவட்டம் அடிக்கிறது அதை பத்தின டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. சிவகங்கை மாவட்டம் வறட்சி மாவட்டம் பேர் இருக்குது. ஆனால் காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் வந்துச்சுன்னா நம்ம சிவகங்கை மாவட்டத்துக்கு ஒரு அருமையான மாவட்ட ஆட்சித்தலைவர் கிடைச்சிருக்காங்க. ஒரு அருமையான சட்டமன்ற உறுப்பினர், ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினருமே தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க. அதுக்கான முயற்சியில் போய்கிட்டு இருக்கு. 4 சட்டமன்ற உறுப்பினர்களுமே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்கள் ப்ளஸ் அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. நம்ம புது மாவட்ட ஆட்சியர் வந்திருக்காங்க. எல்லாருமே நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த மாவட்டத்தை முன்னேற்றன்ற இதில் முனைப்பாக இருக்கும். அதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து விதமான சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. தேங்க்யூ. கம்ப்ளைண்ட் வர்றது அனைத்தையுமே உடனடியாக நம்ம சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மூலமாகவும், அது சமூக வலைதளத்தில் வந்தாலும் சரி, மனுக்களாக எப்படி வந்தாலும் உடனடியாக ஆக்ஷன் எடுத்துக்கொண்டு இருக்கிற முதல் அரசாங்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய இந்த அரசாங்கம். தேங்க்யூ.